நான் உங்க சாய்னிஷா. துர்சக்திகளை விரட்டுறதா சொல்லி போறவங்க கைய கடிச்சு ரத்தம் உறிஞ்சி துப்புறாரு ஒருத்தர். அவரை பார்க்க போன என்னையும் கைய கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து என்ன மிரள வச்சுட்டாரு. கெட்ட ரத்தம் உங்க உடம்புல இருக்கு, கெட்ட பிளட். அப்படி எனக்கு நடந்த ஒரு பயங்கர அனுபவத்தை தான் இன்னைக்கு நீங்க பார்க்கவிருக்கீங்க. கையை கடித்து ரத்தம் உறிஞ்சி துப்பும் பயங்கரம். மூன்றாவது கண் சாய் நிஷாவை மிரள வைத்த பகீர் அனுபவம். ஓம் நமோ பகவதீஸ்வர். துர்சக்திகளை விரட்ட ஒரு டெரர் ட்ரீட்மெண்ட். கேரளா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் பத்தி நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில வெளியான சமயம் பரவலான வரவேற்பு கிடைச்சது. துர்சக்தி பாதிப்பு இருக்கிறவங்க அந்த கோயில் பூஜையில கலந்துகிட்டாலே தானாவே ஆடத் தொடங்கிடுவாங்க. அங்க தரும் நெய் பிரசாதம் பில்லி, சூனியம், பேய், பிசாசு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் அரு மருந்து. அது மட்டும் இல்லாம பகவதி அம்மன் கோயில்ல நடத்தப்படும் குருதி பூஜை ரொம்பவே ஃபேமஸ். அப்படிப்பட்ட சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தர் புதுசா ஒரு பிரான்ச் மாதிரி இன்னொரு கோயில ஆரம்பிச்சிருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அதுவும் தன்னோட வீட்டு மாடியிலேயே அப்படி ஒரு கோயில் இருக்கிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. தேனி மாவட்டம் வடுக்கப்பட்டியில தான் அந்த கோயில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். பிரச்சனைகளோட அங்க வரவங்களுக்கு சங்க மூலமா ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு சரி பண்றாங்களாம். வர பக்தர்கள் உடம்புல இருக்கிற துர்சக்திய விரட்ட அவங்க உடம்புல இருந்து ரத்தத்தை கடிச்சு வெளியே துப்புறதா எனக்கு ஒரு பகீர் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த செய்தியை கேள்விப்பட்டு பதறி போய் தான் அத பார்க்க நான் இப்போ போயிட்டு இருக்கேன். இதுதான் நான் தேடி வந்த அந்த அமானுஷ்யமான இடம். இந்த வீட்டு மாடியில தான் அந்த நபர் சோட்டானிக்கரை அம்மனை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. நான் உள்ள நுழைஞ்சப்போ அந்த கோயிலோட வித்தியாசமான அமைப்பை என்னால உணர முடிஞ்சது. அங்க சிலர் ஏற்கனவே வந்து காத்துக்கிட்டு இருக்கிறத கவனிச்சேன். ஒரு பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. இவர்தான் வேலுசாமி. வடுக்கப்பட்டியில சத்துணவு அமைப்பாளரா இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க பகவதி அம்மன் கோயில உருவாக்கி மக்களுக்கு பிரச்சனை தீர உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு வராரு. தன் வீட்டு மாடியில இந்த கோயில அமைக்க வேண்டிய அவசியத்தை பத்தி நான் அவர்கிட்ட பேசினேன். அதுக்கு அவர் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாரு. சுமார் 17 வருஷமா வேலுசாமி கேரளாவுல இருக்கிற சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போய் வந்துட்டு இருக்காரு. அந்த நாட்கள்ல இவருக்கு இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு பகவதி அம்மன் தீர்வை கொடுத்து இவர் அந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தி இருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வயசான மூதாட்டி இவரோட கனவுல வந்திருக்காங்க. வந்தவங்க இவர்கிட்ட உச்சியில வைன்னு 2 வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. கனவு கலைஞ்ச வேலுசாமிக்கு அந்த சொற்களோட அர்த்தம் தெரியல. அடுத்து சில வாரங்கள் கழிச்சு மறுபடியும் இவரோட கனவுல இளம் பெண் வந்து அதையே பேசியிருக்கு. திரும்பவும் ஒரு குழந்தை வடிவத்துல வந்து இவர்கிட்ட மறுபடியும் அதே செய்திய சொல்லியிருக்கு. அப்படிதான் இங்க சோட்டானிக்கரை பகவதி அம்மன் இங்க வந்து சேர்ந்ததா சொல்றாரு வேலுச்சாமி. 3வது தருவாயில பங்குனி மாச பௌர்ணமியில வர்றாங்க. பங்குனி மாச பௌர்ணமியில வந்து சின்ன குழந்தைய வர்றாங்க. குழந்தைய வந்து என்னை அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே என்னை எதுக்கு அடிச்ச அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த கனவுலேயே கேட்குறேன். கேட்குறப்ப நான் தான் சோட்டானிக்கரை பகவதி அம்மா உனக்கு தெரியலையா, நீ உச்சியில் வைன்னு 3 மாதம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ வைக்க மாட்டேன். உச்சியிலனா எந்த உச்சியிலங்கம்மா வைக்கிறது அப்படின்னு கேட்குறேன். கேட்டோம் வீட்டு உச்சியில தான் எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பி என்னை வந்து நீ பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு வா, வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் நன்மையான காரியங்களை செய்வேன், நன்மையை மட்டும் நாடு, நல்லதை செய்ய எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மானால சில விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் நடந்திருக்கு. அதன் பேரில் நானும் அதன் பால் ஈர்த்து இந்த ஆன்மீக பணியில் முழுக்க நான் என்னை இணைச்சிக்கலாம்னு நினச்சி
இந்த அம்மாவை கொண்டு வந்து வச்சு அம்மாவுக்கு பிரதிஷ்டை பண்ணி அம்மாவனுடைய காரியங்கள் இங்கே மூணு வருஷம் முடிஞ்சு வச்சு. கேரளாவுல இருக்கிற சோட்டானிக்கரை பகவதியம்மன் கோயிலுக்கு போனா என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் எல்லாமே இங்க வந்தா கிடைக்கும்னு சொல்றாரு வேலுச்சாமி. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு வர வருமானம் மற்றும் பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு வருஷமும் சேகரிச்சு எடுத்துக்கிட்டு போய் கேரளாவுல இருக்கிற பகவதியம்மன் கோயில் திருவிழா சமயத்துல அங்க சேர்த்துட்டு வந்துடுறதா இவரு சொல்றாரு. வேலுச்சாமி இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடியே சில உதவிகள் அவருக்கு சோட்டானிக்கரையில இருந்து கிடைச்சிருக்கு. அங்க இருக்கிற ஒரு நம்பூதிரி தான் இங்க கோயில் எப்படி அமைக்கணும்னு வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. அந்த வழிகாட்டுதல் படியே இந்த கோயிலை அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேலுச்சாமி துணையா யார் இருக்கணும்னு அந்த நம்பூதிரியே சோழி போட்டு சொல்லி இருக்காரு. அந்த விவர அடிப்படையில தான் தனக்கு துணையா தர்மராஜ் அப்படிங்கிற தன்னோட அண்ணனையும் கூட சேர்த்துக்கிட்டு இருக்காரு வேலுசாமி. இவர்தான் தர்மராஜ். இவரும் இந்த வடுக்கப்பட்டியில சத்துணவு அமைப்பாளரா இருக்காரு. தன்னை இந்த கோயிலுக்கு முழுசா அர்ப்பணிச்சதா சொல்றாரு. இந்த பகவதியம்மன் வேலுச்சாமிக்கு மட்டும் இல்லாம தன் மேலையும் வந்து அருள்வாக்கு சொல்லும்னு தர்மராஜ் சொல்றாரு. அவர் எனக்கு தம்பி தான், இருந்தாலும் எனக்கு குருநாதர். நான் ஒரு நாள் என்னை சோட்டானிக்கரை கூட்டு போகிறாரு. அங்கே கூட்டு போனேன், வாங்க அங்கே நம்பூதிரிகிட்ட நாங்கள் போகிறோம். போனோன்னா அந்த நம்பூதிரியில் வந்து இவரத்தையும் நான் சொன்னேன், அங்கே அடையாளங்களை இவர் தான் அம்மாவுக்கு பூஜை பண்ணணும், பூஜை செய்யணும் அப்படின்னு கூட அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் கூப்பிட்டு வந்து இவர் தான் அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்க, நன்மைகள் நடக்கும் அப்படி சொன்னால் அதுக்கு பின்னாடி எனக்கே தெரியாது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சில இடங்கள்ல அவருக்கு சாமி வரப்போற மாதிரியான சில அறிகுறிகளை அவர் வெளிப்படுத்தினாரு. கண்டிப்பா இவருக்கு இப்போ சாமி வரும்னு நானும் எதிர்பார்த்தேன். நல்ல வேளையா அவருக்கு ஆரம்பத்தோட நின்னு போச்சு. இப்போ இங்க பிரச்சனைகளோட வந்து தீர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பக்தர்களுக்கு வேலுச்சாமி விபூதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே வரிசையா மக்கள் அருள்வாக்கு கேட்க வந்துகிட்டே இருப்பாங்கன்னு தர்மராஜ் சொல்றாரு. அடுத்து இங்க நடக்க போற அமானுஷ சம்பவங்களையும் வேலுச்சாமி எப்படி அருள்வாக்கு சொல்வாருன்னு பாக்குற ஆர்வத்தோட நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வேலுச்சாமி வரிசையா அங்க நின்னுகிட்டு இருந்த பக்தர்களை சந்திக்க ஆரம்பிச்சாரு. அம்மனோட காலடியில வைக்கப்பட்டு இருந்த சங்க கையால எடுத்தாரு. வேலுச்சாமி அந்த சங்க முதல் கருவியா பயன்படுத்தி தான் வந்திருக்கிறவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சங்கு காதுல வைக்கும் போது என்ன சத்தம் கேக்குமோ அத வச்சுதான் அவங்களோட பிரச்சனைகள் என்ன ரகம்னு முடிவு செஞ்சு அதுக்கான தீர்வை சொல்றதா நான் கேள்விப்பட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சதுமே அதை சரி பண்ண முடியுமா முடியாதான்னு கண்டுபிடிக்கவும், எப்படி சரி செய்ய முடியும்னு தீர்வை கண்டுபிடிக்கவும் இன்னொரு யுக்திய பயன்படுத்துறாரு. அதாவது தன்னோட கை விரல்களை மடக்கி மந்திர உச்சாடனம் செஞ்சு அந்த கை விரல்ல இருந்து என்ன வாசனை வருதுன்னு பார்க்க சொல்றாரு. அந்த வாசனைய வச்சு அவங்களுக்கு தீர்வை சொல்லி முடிக்கிறாரு. எனக்கு இந்த காட்சி ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெண்மணிக்கு வேலுச்சாமி அந்த சங்க வச்சு தன்னோட அடுத்த அருள்வாக்க ஆரம்பிச்சாரு. அந்த சங்கு கொடுக்கிற சத்தங்களை ஆர்வமா கேட்டு அந்த பெண்மணி அந்த சப்தங்களை பத்தி சொன்னாங்க. அலையடிக்குது, நல்லா கேளுங்கம்மா. ஓம்னு கேக்குதா? உங்க இடர்பாடு நீங்கி போகும். ரெண்டாவதா சங்கு சத்தம் கேட்ட பெண்மணிக்கு முதல்ல அலைகள் சத்தம் மட்டுமே கேட்டது. பிறகு கவனிச்சு கேட்கும்படி வேலுச்சாமி சொன்னதும் அவங்க உன்னிப்பா கவனிச்சாங்க. இந்த முறை அவங்களுக்கு அந்த சங்குக்கு உள்ள இருந்து ஹம் அப்படிங்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அப்படின்னு சத்தம் கேட்குது. உங்க வீட்டில் வந்து நல்லா தீபாராதனை போட்டு ஓமம், வெள்ளை குங்குலியம், துளசி இலை இதை போட்டு நல்லா பொடி பண்ணி வீடை சுற்றி போடுங்க, நல்லது நடக்கும். ஓமம் புகை போட சொல்லிச்சே, போட்டதா? அது அந்த இது யாரும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும்.
மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு தேனி மாவட்டம் வடுகப்பட்டிக்கு வந்திருக்கேன். கேரளா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் போலவே ஒருத்தர் இங்க தன் வீட்டு மாடியில ஒரு கோயில உருவாக்கி வழிபாடுகள் செய்துட்டு வராரு. தன்னை தேடி வரவங்களோட பிரச்சனைகளை சங்க மூலமா வித்தியாசமா இவரு கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம துர்சக்தி பாதிப்பு யாருக்காவது இருந்தா அவங்க உடம்ப கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி அத சரி பண்றதா எனக்கு ஒரு விபரீத தகவல் கிடைச்சிருக்கு. அத பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த முறை ஒரு பெரியவரோட காதல சங்க வச்சதும் அவருக்கு சண்டை போடுற மாதிரியான சத்தம் கேட்டது. அத கேட்டதும் வேலுச்சாமி தன்னோட கை விரல்களை மடக்கி பெரியவரோட மூக்குல நுகர்ந்து என்ன வாசனை வருதுன்னு சொல்ல சொன்னாரு. முதல்ல சந்தன மனம் வந்ததா சொன்ன பெரியவரு அடுத்த என்ன மனம் வருதுன்னு வேலுச்சாமி கேக்கும் போது என்ன வாசனை வருதுன்னு சொல்லாம வினோதமான வகையில முக பாவங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. அவரை தன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வர வேலுச்சாமி முயற்சி செஞ்சாரு. தன் கையில இருந்த சங்கை எடுத்து அந்த பெரியவருக்கு தலைமேல பிடிச்சு ஏதோ மந்திரம் சொன்னாரு. ஓம் நமோ பகவதி வேலுச்சாமியோட மிரட்டல் சத்தம் அந்த பெரியவருக்குள்ள இருக்கிற சக்திய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது. மெதுவா ஆஸ்வாசம் அடைஞ்சாரு பெரியவரு. கோயிலுக்கு சாதாரணமா வந்த அவருக்கு காத்து கருப்போட தாக்குதலுக்கு ஆளாகிற நிலைமை உருவாகி இருக்கு. அதனால அவரை கெட்ட சக்தி பிடிச்சுக்கிட்டு இருந்தத வேலுச்சாமி கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ இந்த பெரியவரோட உடம்புல இருந்த கெட்ட சக்தி வெளியேறிடுச்சு. இவரு முனுசாமி 14 வருஷமா சரியா தூங்க முடியாம படுக்கையில அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு சொந்தக்காரங்க செய்வினை செஞ்சதால உடம்பு முழுக்க பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இவரோட கால்கள்ல மற்றும் உடம்பு முழுக்க முள் மாதிரி ஏதோ ஒரு டிசீஸ் இருந்து நிம்மதிய கெடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. இங்க உச்சியில இருக்கிற பகவதி அம்மனை பத்தி கேள்விப்பட்டு வேலுச்சாமி கிட்ட வந்த பிறகுதான் அந்த எல்லா தொல்லைகள்ல இருந்தும் விடுதலை அடைஞ்சிருக்காரு முனுசாமி. செய்வனை ஏபல் பண்ணி மாந்திரி செஞ்சு வச்சு 1984 நான் கஷ்டப்பட்டு வீட்டாளாக படுக்க வச்சுட்டாங்க. பிறகு இவரை குருநாத சாமி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் இதடிச்சு பார்த்தாரு. கொஞ்சம் நார்மலாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. 60% 50% சொல்லிக்கிட்டே இருந்தேன். 80 வந்துச்சு, சௌரியமாகிடுச்சு. அதான் உடம்பெல்லாம் எரியும், ஒன்றும் செயல்பாடு நடக்க முடியாது. அது ஒரு பிரேத கைதி மாதிரி படுக்க வச்சுட்டாங்க. சைத்தானி பிரேத கைதி மாதிரி. அதெல்லாம் இங்கே வந்த பிறகு தான் வேலைகிட்ட வந்தவர் நார்மலாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க துர்கா சென்னையில இருந்து வந்திருக்காங்க. கணவரோட கருத்து வேறுபாடு காரணமா சொந்த வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடிக்கிட்டு இருந்த இவங்க தன்னோட உறவினர் மூலமா வேலுச்சாமிய பத்தி கேள்விப்பட்டு தனக்கான தீர்வை தேடி இங்க வந்திருக்காங்க. இவங்களோட காதுல சங்க வச்சு சோதிக்க ஆரம்பிச்சாரு வேலுச்சாமி. இவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க சொல்லி ஏற்கனவே அம்மன் சொல்லியும் அவங்க கேட்காம சரியான வழிமுறைய கையாளல அப்படின்னு வேலுச்சாமிக்குள்ள இருக்கிற அம்மன் கோபமா சொல்ல ஆரம்பிச்சது. முதல்ல ஜூஸ் குடிக்க சொன்னீங்க, குடிச்சேன். அடுத்து நான் குளிக்க சொன்னீங்க, குடிச்சதா? ஓமம் புகை போட சொல்லிச்சே, போட்டதா? அது இது யாவும் வரும். அந்த சமயத்துல வெளிப்பட்ட அதட்டல் சத்தம் என்னையே கொஞ்சம் லேசா பயப்பட வச்சுது. இப்படி இவங்களோட பிரச்சனைய பத்தியும் அதுக்கான தீர்வுகளை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருந்த வேலுச்சாமி திடீர்னு துர்காவோட கைய பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க கைய கடிச்சு ரத்தம் உறிஞ்சி கீழே துப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இது என்ன ரத்த காட்டேரி மாதிரி வரவங்க கைய கடிச்சு ரத்தம் உரியறாரேன்னு நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே கொஞ்ச நேரம் ஆனது. துர்காவோட கையில இருந்து ரத்தத்தை உறிஞ்சி கீழே துப்பினபடியே இருந்தாரு.
துர்சக்திகள் உடம்புல இருந்தா அது நம்மோட உடம்புல கெட்ட ரத்தமா மாறிடுமா. இப்ப அவங்களோட உடம்புல கலந்து இருக்கிற கெட்ட ரத்தம் தான் அம்மன் சக்தி இவருக்குள்ள இறங்கி உறிஞ்சு வெளியே எடுக்கிறதா அங்க இருந்தவங்க எனக்கு சொன்னாங்க. இதையெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. ஆனா இதனால பிரச்சனை சரியாகிறதா இங்க உள்ளவங்க நம்புறாங்க. அவங்களோட ரத்தத்தை துப்பின பிறகு வேலுச்சாமி அம்மன் சிலைக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டாரு. துர்காவோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற மாதிரி அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அவர் சொல்றத துர்கா பயபக்தியோட கேட்டுக்கிட்டாங்க. பிறகு வேலுச்சாமி திரும்பவும் அவங்களுக்கு வாசனை டெஸ்ட் பண்ணினாரு. திரும்பவும் ஏதாவது அதிர்ச்சியான சம்பவம் நடக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்சது போலவே எதுவும் நடக்கல. இந்த முறை துர்காவுக்கு பூவாடை வந்தது. இனிமே பயப்பட ஒன்னும் இல்லைன்னு எல்லாம் சரியா போகும்னு சொன்னாரு வேலுச்சாமி. என்ன மனம் வருது? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. உங்களுக்கு நல்ல மனம் தருது. இப்போ மல்லிகைப்பூ மனம் வருதா? அந்த மல்லிகைப்பூ மனம் வந்துருச்சு. உங்களுக்கு ஜீவித சுகம் கிடைச்சிரும். நல்லது நடத்தி விடும் அம்மா. அருள்வாக்கு முடிஞ்ச பின்னாடி நான் துர்காவோட கைய பார்த்தேன். அந்த இடத்துல ரத்தம் வந்ததுக்கான அடையாளமோ காயமோ இல்ல. அது எப்படி மாயமா மறைஞ்சு போனதுன்னு எனக்கு தெரியல. பகவதி அம்மனே நேர்ல வந்து இப்படி செய்யற மாயாஜாலம் தான் இந்த ரத்தம் எடுத்தல்னு எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் துர்காவோட பேசினேன். எனக்கு என் கணவரோட சொந்தங்கள் மூலமாக எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சின்ன சின்ன மனசாபங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இங்கே வந்து சாமியை வேண்டிட்டா கொஞ்சம் மன அமைதி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இங்கே வந்தேன். இப்போ கொஞ்சம் விளக்கெல்லாம் போட சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வாரம் விளக்கு போட்ட பிறகு கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒற்றுமை அமைதி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 2 வாரம் வந்திருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் மன அமைதி கிடைச்சிருக்கு. இனி கொஞ்சம் முழுமையாக வந்தேன்னா இனி எனக்கு முழுமையாக மன அமைதி நிம்மதி கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு கையில் வந்து கடிச்ச மாதிரி ஏதோ பண்ணாரு? ஆமாம். அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அது கொஞ்சம் லைட்டாக வலி இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன பசங்க கையை கடித்த மாதிரி அந்த ஒரு வலி இருக்க மாதிரி இருந்தது. எதனால உங்களுக்கு அது மாதிரி பண்ணாங்க? உடம்புல ஏதாச்சும் டிசீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னது கெட்ட ரத்தம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை வந்து கெட்ட ரத்தம் இருக்கிறதெல்லாம் வெளியே வரும் அப்படின்னு அவங்க எடுக்கும்போது கெட்ட ரத்தம்லாம் வெளியே வருது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் தேனி மாவட்டம் வடுகப்பட்டிக்கு வந்திருக்கேன். தன்னோட வீட்டு மாடியில கேரளா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில ஒருத்தர் உருவாக்கி வழிபாடு செய்துட்டு வராரு. துர்சக்தியால பாதிப்படைஞ்சவங்க உடம்புல கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி அத சரி செய்யறதா ஒரு பயங்கரமான தகவலை கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். இவ்வளவு நேரமா நடந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு இங்க நிறைய அமானுஷ்ய அனுபவங்கள் கிடைச்சாலும் நேரடியா ஒரு அனுபவம் கிடைச்சது. அத உங்ககிட்ட இப்போ நான் சொல்லியே ஆகணும். இந்த கோயிலை பத்தியும் இங்க இருக்கிற அம்மனை பத்தியும் நான் வேலுச்சாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது முதல்ல சாதாரணமா எனக்கு பதில்களை சொல்லிக்கிட்டு இருந்த வேலுச்சாமி பிறகு ஒரு கட்டத்துல அம்மன் வந்து இறங்கி என்ன பத்தி பேச ஆரம்பிச்சாரு. நடக்கக்கூடியதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க அம்மா. உங்க உடம்புலயும் சில எனக்கு இருக்கிற சில உடல் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி சொன்னாரு. என்னோட உடல்லையும் கொஞ்சம் கெட்ட ரத்தம் கலந்து இருக்கிறதா ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னாரு. நான் இதெல்லாம் சுவாரஸ்யமா கேட்டுக்கிட்டு இருந்த சமயம்தான் அப்படி ஒரு பயங்கரம் நடந்தது. நான் எதிர்பாராத ஒரு தருணத்துல திடீர்னு என்னோட கைய பிடிச்சு கடிக்க தொடங்கிட்டாரு. என்னோட கை நரம்ப நல்லா கடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம கைய கடிச்சு அதுல இருந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து வெளியே துப்பினாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த எனக்கு மயக்கம் வர நிலைமைக்கு ஆயிட்டுது. கைய அவர்கிட்ட இருந்து விடுவிக்கவும் முடியல.
என் கையில இருந்து உறிஞ்சின ரத்தத்தை தரையில பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஷூட் பண்ணிட்டு இருந்த எங்க டீமுக்கும் ஒன்னும் புரியல. எல்லாரும் திகைச்சு போயிருந்தாங்க. பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி திடீர்னு கைய புடிச்சு கடிச்சா என்னதான் பண்றது? அதிர்ச்சியோட அப்படியே நான் உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தேன். என்னோட கையில அவர் பாட்டுக்கு கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி துப்பிக்கிட்டு இருந்தாரு. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமானதா இருந்தது. அவர் கடிக்கிறது எனக்கு சுத்தமா வலியே தெரியலங்கிறத அப்போதான் நான் உணர்ந்தேன். ரத்தம் துப்பி முடிச்ச அவரு அடுத்த வேகமா பின்பக்கம் தாவி அம்மன் பக்கத்துல இருக்கிற மை டப்பாவை எடுத்து வந்து என்னோட நெத்தியில கருப்பு மைய பூசினாரு. இத பூசறதால இனிமே கெட்ட சக்திகள் என்ன நெருங்காதுன்னு சொன்னாரு. அவ்வளவு கெட்ட ரத்தம் உங்க உடம்புல இருக்கு, கெட்ட பிளட். நடந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க நான் முயற்சி செஞ்சாலும் இந்த திடீர் விஷயம் என்ன கொஞ்ச நேரம் கலங்கடிச்சது என்னவோ உண்மைதான். வரவங்க கைய கடிச்சு ரத்த உறிஞ்சி துப்புறத பாக்கலாம்னு கிண்டலா வந்த எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இப்படி பயங்கர அனுபவத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட கையில நரம்பு பகுதியில அவரோட பல் பட்டு வீங்கி போயிருந்தது. ஆனா ரத்தம் வந்த அடையாளம் எதுவும் இல்ல. அதுதான் இங்க யாருக்குமே புரியாத புதிரா இருக்கு. இருந்தாலும் அவரோட பல் பட்டதால ஒரு சேஃப்டிக்காக என்ன உடனே அங்க பக்கத்துல இருந்த ஒரு டாக்டர் கிட்ட எங்க டீம் அழைச்சிட்டு போனாங்க. டாக்டர் எனக்கு ஊசி போட்டு மருந்து கொடுத்தாரு. இதுக்குள்ள ஒரு சாமியாடி சாய்னிஷாவோட கைய கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டாங்கன்னு பரபரப்பான செய்தி பரவி எல்லாரும் என்ன விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாகராஜ் பாம்பு கடிச்சு ஏற்பட்ட பரபரப்பை விட இது ஒன்னும் பெரிய செய்தி இல்லைன்னு எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நாங்க எல்லாம் வியர்வை சிந்தி மட்டும் இல்ல, எங்களோட ரத்தத்தை சிந்தி வேலை பாக்குறோம்னு இது மூலமா எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். வேற ஒரு நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி வரும் வாரம் திங்கள் அன்று மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இதுவரை ஒளிபரப்பாகி வரும் 3வது கண் நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்துல இருந்து ஒளிபரப்பான 3வது கண் நிகழ்ச்சியோட 4 பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு 3வது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்கள். மௌனசாமியாக வாழும் சீடரை தரிசனம் செய்தார் பாம்பாக வந்து காட்சி தரும் குரு. கர்ப்பமாக தான் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. நேரில் வந்தாலும் வரலாம், உங்ககிட்ட கொள்ளையில் வந்தாலும் வரலாம், நீங்க போகும்போது குறுக்க கூட வரலாம். ஒரு சித்தரின் ஜீவசமாதியில் அரங்கேறும் அமானுஷ்யம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.